4ல கேது இருக்கிறதுனால நிறைய இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அடுத்தடுத்து வரக்கூடிய 9 மாதங்கள்ல நடக்கிறதுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாயோட மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். தாயோட உடல் நலத்தில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா கையாளணும் வண்டி ஓட்டும் போதெல்லாம். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன பழுதுகள் வரும். எவ்வளோதான் செலவு பண்ணாலும் சரிதான், நல்ல செலவு பண்ணிட்டு எடுத்து வந்து வீட்ல விட்டாலும், திடீர்னு ஏதாவது ஒரு கீறல் ஏற்பட்டு மறுபடியும் கொண்டு போய் பார்க்கக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பெருசா அகலக்கால் வைக்காம நிதானமா, கொஞ்சம் சீராவே நீங்க கடந்து போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா 4ல இருக்கிற கேது பெயர்ச்சி ஆகுற வரைக்கும் தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய முதலீடுகள செய்யக்கூடாது. பெரிய முயற்சிகள்ல போய் இன்னைய காலகட்டத்துக்கு நீங்க இறங்கக்கூடாது. அப்படி இறங்குனா கண்டிப்பா அது தேவையில்லாத அலைச்சல்களையும், விரய செலவையும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி இப்ப 11வது இடத்த நோக்கி அந்த குரு வக்கரத்துல இருக்கிறதுனால, விரய செலவுகள கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு, கண்டிப்பா அந்த 4 மாத